யாரும் பயந்துடாதீங்க. ஸோ நம்ம தான் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டம்பிள் கைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஃபன் கேம் பிளே தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் பிளே. ஓகே, நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் கோஸ்ட் ப்ரோ தான் விளையாட போகிறோம். ஸோ கோஸ்ட் YT_777 இருக்குல்ல, அதுதான் நம்ம தலைவர் கோஸ்ட் ப்ரோ. ஸோ நானும் அவரும் தான் சேர்ந்து இந்த வாட்டி தமிழ் கேஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ டார்க் இந்த வாட்டி வரல, போன் ப்ரோ இந்த வாட்டி வரல. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே வாங்க போவோம். என்னடா, ஓ நான் தான் கைஸ். டேய் கோஸ்ட்டை இடிச்சிட்டே இருக்காதியா. அங்கே பார்த்தீங்களா செம்ம ஸ்டைலாக இருக்கா, கீழே அப்படியே எப்படி சொல்கிறது, எருமை மாடெலாம் குதிக்கிற மாதிரி அதேமாதிரி நானும் குதிச்சிட்டேன். ஆக்சுவலி கான்செப்ட் என்னென்னா, நம்ம இந்த மேப்லாம் நிறைய வரும், சேர்த்துட்டேன்டா, மேப்லாம் நிறைய வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எண்டிங்கில் போய் யார் ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க தான், இல்லைனா எலிமினேட் ஆகிடுவாங்க. டோட்டலாக 16 மெம்பர்ஸ் தான் 16 மெம்பர்ஸ் தான் குவாலிஃபை ஆக முடியும். மீதி பேர்லாம் எலிமினேட் டக்குன்னு கீழே தள்ளி விட்ருவோம். என்கிட்ட ஒரே ஒரு எபிலிட்டி பவர் இருக்குது. என்னடாச்சு திடீர்னு ஏ தள்ளி விட்டான் யா கோஸ்ட். யோ இல்லையா தக்காளி, யாரா இவனே தள்ளி விட்டு போகிறாங்க கைஸ். இருங்க கைஸ் நம்ம போவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஏதோ ஒரு கேமில் அப்லோட் பண்ணேன், மறந்துட்டேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேனே, சரி அது ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. யோ நான் டே இப்போ தான்டா தப்பிச்சேன், அதுக்குள்ளே போய் பண்ணிட்டேன்டா. சூப்பர், நல்லா சாகணும். ஞாபகம் வரல எனக்கு, நம்ம என்ன கேமில் அப்லோட் பண்ணணும் ஞாபகம் வரல, தட்டி விட்டுருங்க அதை. ஸோ இனிமேல் வரப்போகிற கேமில் தான் சும்மா வெறித்தனமாக இருக்கும், எல்லோரும் பார்த்து ஆடி போயிடுவீங்க. நம்ம சேனல் 27 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி 27 சப்ஸ்கிரைபர்ஸும் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபன், ஹாரர் அண்ட் ரோப்ளாக்ஸு, ஸ்டம்பிள் கைஸு, அமாங்கஸு, இந்த மாதிரி கேம் பிளேஸ்லாம் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஃபயர்ஃபாக்ஸ் தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டி வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் என் சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பேசுங்க சேனலை பற்றி. எங்கடா போனோம் டேய், எங்கே போகணுன்னு தெரியாமல் நான் பாட்டு போயிட்டுருக்கேன். போடா ஆக்சுவலி நல்லா இருக்கு கைஸ் இந்த டைமு. யூ குவாலிஃபைட். ஓ பார்த்தீங்களா இல்லை, ஆன் தி ஸ்பாட்டில் அப்படி இருந்துச்சு 16. எல்லாம் அடுத்த செகண்ட் ஆகிட்டாங்க போலையே, கிட்டே இருந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. சரி தட்டி விடுங்க, இந்த வாட்டி நம்ம தோற்றுட்டோம். பட் இனிமேல் வரப்போகிற மேட்ச்லாம் சும்மா ஜெயிச்சு களை கட்ட போகிறோம். அண்ட் நம்ம வந்து ஒரே ஒருத்தர் ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ ரோப்ளாக்ஸில் ஸ்ட்ரீம் போடுங்க வித் கோஸ்ட் ப்ரோ கூட போடுங்க அப்படின்னாரு. அதான் சரி அடுத்த வீடியோ அது போடலான்னு யோசிக்கிறேன். இல்லை சாரி அது அடுத்த வீடியோ வேண்டாம், அதுக்கு அடுத்த வீடியோனா அதை போடலாம். முதல்ல பேட் கிரைனி சாப்டர் 3 முடிக்கணும். ஐஸ்கிரீம் 3 வேறு பெண்டிங்கில் இருக்குது, நிறைய கேமில் பெண்டிங்கில் இருக்குது. புதுசாக கேம் பிளே கொண்டு வரோம் நம்ம சேனலுக்குள்ளே. என்னடா ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸ்க்ரீன் எனக்கு. வெளில தூக்கி அடிக்கிறானுடா. ஊறா எங்கடா கோஸ்ட் ப்ரோ காணோம். அங்கே பாருங்க தத்தளிக்கிறாரு. 29 செகண்ட்ஸில் போட்டே. அதுக்குள்ளே 16 பேரை அந்த என் பாடி கார்ட்ஸ்லாம் தூக்கி அடிச்சானுங்க. தேங்க்ஸ் தம்பி. கைஸ் அங்கே பாருங்கள், நானும் கோஸ்ட் ப்ரோ லாஸ்ட்டில் தனியாக நிற்கிறோம். பார்த்தீங்களா, நான் வந்து தீஃபோட ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். அவர் வந்து பூனை தான் நினைக்கிறேன், அந்த இது போட்டிருக்காரு. ஓகே அடுத்து ஒரு மேட்ச் வந்துருச்சு. ஓவர் அண்ட் அண்டர்ன்ட்டு ஏதோ ஒன்று இருந்தது, அது கண்டுக்கல. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போயிடலாம். நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். இதுதான் ரொம்ப ஆடக்கூடாதுன்றாங்க. மண்டல வச்சுட்டாங்கடா எவனோ ஒருத்தன். நடுவில் போ வேணாம். கோஸ்ட் ப்ரோ நானும் போய் செருப்படி வாங்கிட்டோம். நிறைய செருப்படி விழுது. டைட்டில் பாருங்க வைக்கிறேன் பாருங்க. என்ன வைக்கலாம், செருப்படி தான் வைக்கணும். அதுக்குன்னு எப்படி வைக்கலாம், பல செருப்படிகள்னு போடுவோம். பல செருப்படி இன் ஸ்டம்பிள் கைஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு போட்டுருவோம். நிறைய செருப்படி ஃபஸ்ட் டைம் நிறைய செருப்படி வாங்கினேன் ஃபயர்ஃபாக்ஸ் இன் ஸ்டம்பிள் கைஸ்ன்னு போட்டே ஆகணும். எவனோ போயிட்டான்டா அதுக்குள்ளே. யாரும் டீமு என்னையும் வேற ஒருத்தனும் டீம் போட்டாங்க. டீம்மேட்ஸ் படி வருமா? ஓகே கோஸ்ட் ப்ரோ நிற்காம போயிட்டாரியா. கோஸ்ட்டு எப்படி, நான் தான் ஃபஸ்ட்டு கைஸ். கோஸ்ட் ப்ரோ பீட் பண்ணி நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு பிளேஸு. போடே பாடா குவாலிஃபை ஆகிட்டோம் கைஸ். நம்ம இருங்க வேறு யாராவது ஸ்பெக்டேட் பண்ண முடியுமா? எங்கடா கோஸ்ட் ப்ரோ? அங்கே பாருங்க
பார்த்தேன். இதோ கோஸ்ட் ப்ரோ இல்லையா வெளியில் நிற்கிறது? கோஸ்ட் தான் கைஸ். லாஸ்ட்டு 2 செகண்டில் வரேன்ட்டு இருக்காரு. பார்ப்போம். அதுக்குள்ளே வேறு ஒருத்தன் முந்திட்டானா நல்லாயிருக்கும். தம்பி டே 11 10 9 8 உள்ளே வந்துட்டாரியா 7 செகண்ட் அப்போயே ஏமாற்றிட்டாரியா கைஸ். இது கொஞ்சம் தட்டி கேட்க வேண்டிய இடம். ஓகே பேலன்ஸ் மெம்பர்ஸ்லாம் இப்போ கீழே போக போகிறாங்க. போங்க தம்பிங்களா, போயிட்டு வாங்க, பாய். அடுத்த ரவுண்டில் பார்ப்போம். இன்னும் 1 2 3 4 5 6 7 8 பேர் தான் இருக்கும். அகேனா மறுபடியும் அந்த ரவுண்டா? சூப்பர்ரா. நான் நினச்சே பார்க்கல மறுபடியும் அந்த ரவுண்டு வரும்ன்ட்டு. பரவாயில்ல, இப்போ நமக்கு டே மறுபடியும் அதிலே அடி வாங்குறேன். வேணா சைடில் போயிடலாம். கோஸ்ட் ப்ரோ கைஸ், நானும் கோஸ்ட் ப்ரோ ஒன்றா போகிறோம் கைஸ். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தோணலாம். அப்புறம் பாட்டு தெரில விட்டுருங்க, அதை கண்டுக்க வேணாம். அது பெரிய அசிங்கம். ஓ போடா ஏய் டி என்னடா மேலே படுக்க போட்டிங்கண்ணே? ஓ மை காட், ரீப்ளே பண்ணணும் இருங்கண்ணா. என்ன மாதிரி அடி அது? நீங்கள் வேணா ரீப்ளே பண்ணி பாருங்க கைஸ். என்ன மாதிரி அடின்றீங்க? டே அந்த ஆளை சொல்லி நான் வின்ட்டேன் கீழே. அந்த ஆள் ஃபஸ்ட்டு போயிட்டாரியா? அட போங்கடா டே, ஃபஸ்ட்டு போயிட்டாரே இந்த ஆள். இருங்க நம்ம போயிடுவோம். வந்துட்டோம்ல. கோஸ்ட் ப்ரோ வாட்ஸ்அப் டே. என் டீம்மேட் ஆவேன். இவனை என் டீம் போட்டாங்க. நாங்கள் 2 பேர் ஓ டீம் படியா ஜெயிக்கிறது இல்லை கைஸ். அங்கே பாருங்க ஃபயர் ஃபாக்ஸு ஜூமி கப்பு. அது யாருன்னு தெரில. சப்போஸ் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் பார்த்துக்கோங்க ப்ரோ. நீங்களும் ஒன்றா தான் விளாண்டுருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஓகே அடுத்த மேட்சை கண்டினியூ பண்ணுவோம். ப்ளே 3 கேம்ஸ்னு ஒன்றே அது இதுவாகிடுச்சு. வாங்க இப்போ அடுத்த ரவுண்டு. ஆக்சுவலி நானும் கோஸ்ட் ப்ரோவும் பார்ட்டி க்ரியேட் பண்ணி தான் விளாண்டுட்ருக்கோம். அவர் க்ரியேட் பண்ணுறாரு, நான் உள்ளே வந்து விளையாண்டுட்ருக்கேன். வாட்டர் ஸ்லைடு கேமு மறுபடியுமா? ஃபஸ்ட் ரவுண்ட் இதில் இருந்தால் தோற்றேன். மீண்டுமா ப்ரோ? ஆக்சுவலி கொஞ்சம் சின்ன வீடியோவாக முடிச்சிடலாம் கைஸ். சத்தண்டா. ஓ மை காட், டே ஆக்சுவலி லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்குது கேமு. இவங்க லைட்டாக ஒரு மாதிரி என்னடா தள்ளி விட்டுருச்சு கீழே. நல்லா இருக்க மாதிரியே தெரியலையே ஸ்க்ரீனு. லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்குது ஸ்க்ரீனு. கேம்காரன் நம்மளை ஏமாத்துறான்யா. நாளைக்கு 5 GB போடுறேன் நான். உடனே என்னை ஏமாத்துறான். ஸ்க்ரீன்லாம் ஒரு மாதிரி பிளர் ஆகிடுது. டே தூக்கி வச்சிட்டான்டா. அப்பாடா பார்த்தீங்களா இல்லை கோஸ்ட் ப்ரோவை வந்து பிடிக்கிறாராமா கீழே விழாத ப்ரோ அப்படின்னு. ஓ நண்பனே வா ப்ரோ போகலாம். வாடா என்னடா விட்டு போகிறா கைஸ். ஆக்சுவலி இந்த எபிலிட்டி என்னால் யூஸ் பண்ண முடியல. என்ன பிரச்சனை தெரியல எனக்கு. இந்த எபிலிட்டி எதுக்குன்றதே எனக்கு தெரியல. இந்த ஹார்ட்டு போட்டு உள்ள பவர் வர மாதிரி இருக்கே, அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது என்ன பவர்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து எது யூஸ் ஆகுன்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி என்னோடய பழைய அக்கௌண்ட்டு ஃபயர் ஃபாக்ஸ்ன்னு நான் வைக்கல பேர். ஆனால் எப்படி அந்த மறுபடியும் வந்துச்சுன்னு தெரில. வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தேன். போடு பெல்ட்டி போடு. என்ன ஓடி போகிற பார்த்தீங்களா இல்லை? சரியான அடிடா மண்டையில். என்னடா தோத்துட்டேன்? அட பாவி, என்னடா இப்படி ஏமாத்துறீங்க? ஓகே அகெயின் நம்ம மேட்ச் வந்து கண்டினியூவேஷன் ஆகுது. வாங்க போவோம். அண்ட் நம்ம எடிட்டிங்கில் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இதெல்லாம் களத்தில் இறக்கிருக்கோம் எடிட் பண்ணுறதுக்குன்னு. நல்லா இருக்கான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. இல்லை ப்ரோ எடிட்டிங்லாம் வேணாம் அப்படியே நார்மலாக போடுங்கன்னீங்கனாலும் போட்டுருவேன். நம்ம அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு போவோம். ஆக்சுவலி ஸ்க்ரீன் லைட்டாக எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். வீடியோ எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. மேலே இருக்கிறதெல்லாம் எனக்கு கிளியராக இருக்குது. ஸ்க்ரீன் எப்படின்றது அவ்வளோவா எனக்கு தெரியல. ஐயோ போடு இன்னும் அப்படின்றீங்க. வா அது என்னன்னே தெரில. அது கோடாரியா ஐயோன்னு தெரியலையே. பட்டுன்னு வெட்டுச்சு தலையை கைஸ். பாம்லாம் வருது கைஸ் திடீர்னு. நான் லெவலில் ஸ்பீட் பூஸ்ட் என்ன வெடிச்சு சாவடிச்சிருக்கோம். அப்பா இதாண்டா என்ன வெடிச்சு 3 வாட்டி தப்பிச்சிட்டேன் கைஸ். செம்மையாக இருக்கு கைஸ். அந்த இதுக்குள்ளே பர்ஃபெக்டாக போகிறோமா இல்லை ஜஸ்ட்டில் போகிறோமா? என்னடா பேசிகிட்டு இருக்குமா அடிக்கிறீங்க? இப்படி அப்படியே போயிட்டே இருக்கும்போது சும்மா வேறு லெவல் ஃபீல் கைஸ். அதெல்லாம் நேரில் விளையாண்டுப்பாங்க. ஆக்சுவலி இது நல்லா அப்டேட் பண்ணிகிட்ருக்கான் ஸ்டம்பிள் கைஸை. இந்த மாதிரி ஒரு கேம்னால் இப்படி தாண்டா இருக்கணுன்ற மாதிரி இருக்குது இப்போலாம் ஸ்டம்பிள் கைஸ். அந்தளவுக்கு இது அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. யார் இது எனக்கு முன்னாடி போடுறது? யாருன்னு தெரிலையே. எங்கடா ஆளக்கானோம்? அதோ இல்லை போயிட்டான். ஆளக்கான்டா அவனை. எனக்கு முன்னாடி ஒருத்தன் போனானே தெரில கைஸ். அந்த இவன் எங்கே போனான்னு தெரில.
ஆளை காணோண்டா, செத்துட்டான் போல. கைஸ் எனக்கு ஒரு டவுட்டு, தண்ணியில் எங்கன்னா பாறை அப்படியே மிதந்து வந்திருக்கா ஒரு வேளை கீழே? சரி இது வந்து பிளாஸ்டிக்னு என்னடா டே என்னடா தூக்கி வச்சிட்டிங்க வெளில. சரி கைஸ் இது வந்து இப்போ வந்து தண்ணியில் எப்படி இந்த மாதிரி வரும்னு தெரில, அதான் எனக்கு புரியல. தண்ணி சரி பிளாஸ்டிக்கு அந்த கல்லுக்கிற வெயிட்டுக்கு இது உடஞ்சிட்டு உள்ளே ஊந்துடாதா கல்லெல்லாம்? என்னடா லாஜிக் இது? ஆஹா 3rd குவாலிஃபை நம்ம தானா? நான் அதுக்குள்ளே 8 பேர் வந்துட்டானுங்க. யார் யார் ஜெயிச்சிருக்கோன்னு தெரியலையே. கோஸ்ட் ப்ரோ நானும் குவாலிஃபை ஆகிட்டோம். சூப்பர்ரா, இதுதான் டீம் ஒர்க்குன்றது. நான் ஒரே இடத்துல நின்றுட்டோம் ஆடிட்டுருக்கோம். செம்மையாக டான்ஸ் ஆடுறோம் கைஸ் நாங்களாம். மேப் சூஸிங் ஏரியா வந்துட்டோம். என்ன வரப்போதோ தெரியலையே. என்னடா மறைஞ்சிச்சு? ரேஸ் டு ஃபினிஷ் கேனோ பால். ஐயோ படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சுரே. என்னடா சாவடிக்கிறீங்க? ஓடுறா. நானும் கோஸ்ட் ப்ரோவும் போயிட்டே இருக்கோம் கைஸ். ஓ மை காட். போடா. நிற்கக்கூடாது. ஏ பாம். ஓ மை காட். ஓகே கைஸ், பாம் நிறைய வீசிகிட்டே இருக்காங்க. எங்கேருந்துடா வீசுறீங்க எல்லாத்தையும்? டேய் போடு. நினச்சேன் அப்பயே இந்த பக்கம் போகும்போது சாவ போகிறேன்டா. என்னடா வெடிக்குதுடா பாம் எல்லாமே. இங்கே பாருங்க கைஸ், மேலேருந்து கேனன்லேருந்து வீசிக்கிறான். வீசுறான் இந்த பக்கம் இங்கேருந்து வீசுறானுங்க. போடு. கோஸ்ட் ப்ரோ பின்னாடி போய்ட்டாரு கைஸ். நாம் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு இதுலேயே. போடா டே. என்ன ஜாய்ஸ்டிக் வேலை செய்ய மாட்டேங்குது? எப்படிடா போகிறது? போடா டே ஜாய்ஸ்டிக்கு. டே அங்கே பாருங்க கேம் ஜாய்ஸ்டிக் அப்படி இப்படி நவுந்து நம்மளை இது பண்ணி வச்சிச்சு. போடு கைஸ், நம்ம தான் கைஸ் ஜெயிச்சிருக்கோம். நம்ம டீம்மேட் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்போ தோத்துட்டானுங்க. அவ்வளோதான் கைஸ், இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலு. ஸோ இதோடு இந்த ஸ்டம்பிள் கைஸ் கேம் பிளே நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, நானும் கோஸ்ட் ப்ரோவும் என் டீம் தான் வின்னாச்சு அப்படின்ற பேர் வந்துருச்சு பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறோம் கைஸ். நம்ம இன்னும் ஒரு மேட்ச் இருக்கோ இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் மேட்ச்சு எடுக்க மாட்டேன் நான். அவ்வளோதான், விட்டுடலாம். ஸோ இதேமாதிரி ஸ்டம்பிள் கைஸ் சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ எங்களுக்கு ஸ்டம்பிள் கைஸ் சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதேமாதிரி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ட்ராப் அ லைக். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ், பை.